வணக்கம் நண்பர்களே. தமிழ் தகவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது சாமானிய மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய மற்றும் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 மிக முக்கியமான அறிவிப்புகளைத்தான். தமிழக அரசு வழங்கும் 5000 ரூபாய் நிதியுதவி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? ரேஷன் கார்டு ரத்து குறித்த எச்சரிக்கையின் பின்னணி என்ன? கேஸ் சிலிண்டர் பற்றிய அதிர்ச்சி தகவல் உண்மையா? ஏப்ரல் 1 முதல் ஜிபே, போன்பே மற்றும் பான் கார்டுகளில் வரவுள்ள அதிரடி மாற்றங்கள் என்னென்ன என்பது உள்ளிட்ட பல முக்கிய செய்திகளை இந்த ஒரே வீடியோவில் விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம். செய்திகள் அதிகம் இருப்பதால் எந்த இடத்திலும் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு முழுமையாகச் சென்றடையும். வாருங்கள், இன்றைய செய்திகளுக்குள் போகலாம். 1. தமிழக அரசின் 5000 ரூபாய் நிதியுதவி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? முதலாவது மிக முக்கிய செய்தி. தமிழக அரசு வழங்கும் 5000 ரூபாய் நிதியுதவி தொடர்பானது. தமிழகத்தில் சமீப காலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மக்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும், சிறு குறு தொழில் செய்பவர்கள் மற்றும் குறிப்பிட்ட நலவாரியங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் அரசு தரப்பிலிருந்து சிறப்பு நிதியுதவியாகவோ அல்லது மானியமாகவோ 5000 ரூபாய் வரை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதற்காக சம்பந்தப்பட்ட அரசு துறைகள் மூலமாக தகுதியான பயனாளிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் உரிய நலவாரியங்களில் பதிவு செய்திருந்தால் உங்களுக்கான நிதியுதவி நேரடியாக உங்கள் வங்கிக் கணக்கிற்கு வந்து சேரும். 2. PM ஸ்வநிதி திட்டத்தில் 50000 ரூபாய் கடன். ஆதார் கார்டு வைத்திருப்போருக்கு குட் நியூஸ். அடுத்ததாக ஆதார் கார்டு வைத்திருக்கும் சிறு வியாபாரிகளுக்கான ஒரு சூப்பர் குட் நியூஸ். மத்திய அரசின் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் தெருவோர வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் செய்வோருக்கு எவ்வித சொத்துப் பிணையமும் இன்றி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. முதல் முறையாக 10,000 ரூபாயும் அதை சரியாக திருப்பிச் செலுத்தினால் 20,000 ரூபாயும், அதையும் சரியாக செலுத்துவோருக்கு 50,000 ரூபாய் வரையிலும் கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு உங்களிடம் ஆதார் கார்டு மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண், வங்கிக் கணக்கு இருந்தாலே போதும். அருகில் உள்ள பொதுச் சேவை மையங்களிலோ அல்லது வங்கிகளிலோ நீங்கள் 3. ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்திற்கு. 2 நாளில் கார்டு ரத்தாகுமா? சமீப காலமாக இணையத்தில் அதிகம் பகிரப்படும் செய்தி ரேஷன் கார்டு ரத்து பற்றியதுதான். இன்னும் 2 நாட்களில் இதை செய்யவில்லை என்றால் ரேஷன் கார்டு ரத்தாகிவிடும் என்று பலரும் பதற்றமடைந்துள்ளனர். இதன் உண்மை நிலை என்னவென்றால், ரேஷன் முறைகேடுகளை தடுக்கவும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே பொருட்கள் சென்று சேரவும் EKYC ஆதார் அப்டேட் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உங்கள் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் விரல் ரேகையையும் ரேஷன் கடைகளில் உள்ள பாஸ் இயந்திரத்தில் பதிவு செய்து அப்டேட் செய்ய வேண்டும். இதற்கான கால அவகாசத்தை அரசு அவ்வப்போது நீட்டித்து வந்தாலும் முன்கூட்டியே இதை செய்து முடிப்பது உங்கள் ரேஷன் கார்டு ஆக்டிவாக இருக்க உதவும். எனவே பதற்றப்படாமல் உங்கள் நியாய விலைக்கடை ஊழியரை அணுகி EKYCயை முடித்துக் கொள்ளுங்கள். 4. டாஸ்மாக் கட்டுப்பாடுகள். டாஸ் மது பிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் தேர்தல் ஆணையத்தின் கிடுக்கிப்பிடி. அடுத்த செய்தி தேர்தல் ஆணையத்தின் அதிரடி நடவடிக்கைகள் பற்றியது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் பணப்பட்டுவாடா மற்றும் மது புழக்கத்தை கட்டுப்படுத்த டாஸ்மாக் கடைகளுக்கு பல்வேறு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கடைகளை திறக்கும் நேரம், மூடும் நேரம் ஆகியவை தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. மேலும் மொத்தமாக மதுபாட்டில்களை விற்பனை செய்யக்கூடாது எனவும், அப்படி விற்றால் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் பறக்கும் படையினர் எச்சரித்துள்ளனர். இதனால் டாஸ்மாக் ஊழியர்கள் கடும் அதிருப்தியிலும் மது பிரியர்கள் குழப்பத்திலும் ஆழ்ந்துள்ளனர். 5. ஏப்ரல் 1 முதல் பான் கார்டில் புதிய மாற்றம். பான் கார்டு வைத்திருப்பவர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பிக்க இருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய செய்தி இது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய நிதியாண்டு பிறக்க உள்ளதால் வருமான வரித்துறை பான் கார்டு விதிகளில் சில புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக புதிய கார்டுக்கு அப்ளை செய்வோர் மற்றும் அப்டேட் செய்வோரின் ஆவண சரிபார்ப்பு மிகவும் தீவிரமாக்கப்பட்டுள்ளது. ஆதார் மற்றும் பான் அட்டையில் உள்ள பெயர், பிறந்த தேதி ஆகியவை கட்டாயம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இல்லையெனில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 6. ஜிபே, போன்பே பயனர்களே உஷார். ஏப்ரல் 1 முதல் அதிரடி மாற்றம். இன்று டீ கடை முதல் சூப்பர் மார்க்கெட் வரை அனைவருமே கூகுள் பே, போன்பே போன்ற UPI செயலிகளைத்தான் பயன்படுத்துகிறோம். ஏப்ரல் 1 முதல் NPCI, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா புதிய விதிமுறைகளை அமல்படுத்த உள்ளது.
ஒரு நாளுக்கு இவ்வளவு தொகையைத்தான் பரிவர்த்தனை செய்ய முடியும் என்ற உச்ச வரம்புகளில் சில மாற்றங்கள் வரலாம் என்றும், நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருக்கும் யுபிஐ ஐடிக்கள் முடக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வாலெட் மூலமாக செய்யப்படும் குறிப்பிட்ட தொகையை தாண்டும் வணிக பரிவர்த்தனைகளுக்கு சிறிய அளவிலான கட்டணங்கள் விதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. எனவே பயனர்கள் இந்த மாற்றங்களை கவனத்தில் கொள்வது அவசியம். 7. இல்லத்தரசிகளுக்கு ஷாக் நியூஸ். இனி 14.2 கிலோ சிலிண்டர் கிடையாதா? இனி 14.2 கிலோ வீட்டு உபயோக சிலிண்டர் கிடையாது என்ற செய்தி பரவி இல்லத்தரசிகளை பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. ஆனால் மக்கள் பதற்றமடைய தேவையில்லை. இந்த செய்தி முழுமையான ரத்து பற்றியது அல்ல. சிலிண்டர் விநியோக முறையில் சில கட்டுப்பாடுகள் அல்லது குறிப்பிட்ட மானிய திட்டங்களில் உஜ்வாலா திட்டம் போன்றவை கொண்டுவரப்படும் புதிய விதிமுறைகளை குறிப்பதாகும். வர்த்தக ரீதியாக பயன்படுத்தப்படும் சிலிண்டர்களுக்கும் வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கும் இடையேயான விலை மற்றும் விநியோக நடைமுறைகளில் அரசு சில அதிரடி மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளது. எனவே உங்கள் வீட்டு சிலிண்டர் ரத்தாகிவிடும் என்று நம்பி ஏமாற வேண்டாம். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை உங்கள் கேஸ் ஏஜென்சியில் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். 8. வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 உங்களுக்கு வந்துவிட்டதா? மொபைலில் செக் செய்வது எப்படி? அரசு வழங்கும் 2000 ரூபாய் பலரது வங்கிக் கணக்கிற்கு வந்து கொண்டிருக்கிறது. இது PM கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையாக இருக்கலாம் அல்லது மாநில அரசின் பிற சிறப்பு உதவித்தொகையாக இருக்கலாம். இந்த பணம் உங்களுக்கு வந்துவிட்டதா என்பதை வங்கிக்கே செல்லாமல் உங்கள் மொபைலிலேயே எளிதாக செக் செய்யலாம். நீங்கள் BFMS பப்ளிக் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இணையதளத்திற்கு சென்றோ அல்லது உங்கள் வங்கியின் அதிகாரப்பூர்வ மொபைல் பேங்கிங் செயலி மூலமாகவோ அல்லது வங்கியின் மிஸ்டு கால் எண்ணிற்கு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து கால் செய்தோ பேலன்ஸை நொடியில் தெரிந்து கொள்ளலாம். 9. போஸ்ட் ஆபீஸில் மாதம் 2200 ரூபாய் சேமித்தால் கிடைக்கும் ஆச்சரியத் தொகை. சிறு சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு போஸ்ட் ஆபீஸ் ஒரு வரப்பிரசாதம். போஸ்ட் ஆபீஸின் தொடர் வைப்பு நிதி ரிப்பீட்டிங் டெபாசிட் RT திட்டத்தில் நீங்கள் மாதம் வெறும் 2200 ரூபாய் சேமித்து வந்தால் 5 ஆண்டுகள் முடிவில் வட்டியுடன் சேர்த்து ஒரு பெரிய தொகை உங்கள் கைகளில் கிடைக்கும். தற்போது இந்த திட்டத்திற்கு அரசு சிறப்பான வட்டி விகிதத்தை வழங்கி வருகிறது. பங்குச்சந்தை ரிஸ்க் வேண்டாம். பாதுகாப்பான முறையில் என் பணம் வளர வேண்டும் என்று நினைக்கும் நடுத்தர மக்களுக்கு இந்த திட்டம் ஒரு மிகச்சிறந்த தேர்வாகும். 10. மூத்த குடிமக்களுக்கு ஜாக்பாட் 8.50% வரை வட்டி தரும் டாப் வங்கிகள். இறுதியாக மூத்த குடிமக்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தங்களது ஓய்வூதிய பணத்தை அல்லது சேமிப்பு பணத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்ய நினைக்கும் மூத்த குடிமக்களுக்கு பல முன்னணி வங்கிகள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் திட்டங்களுக்கு அதிகபட்சமாக 8.50% வரை வட்டி வழங்கி வருகின்றன. SBI, HDFC, ICICI போன்ற வங்கிகள் மூத்த குடிமக்களுக்கென்றே பிரத்யேகமாக ஸ்பெஷல் FD திட்டங்களை வைத்துள்ளன. சாதாரண குடிமக்களை விட மூத்த குடிமக்களுக்கு 0.50% முதல் 0.75% வரை கூடுதல் வட்டி கிடைப்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் என்றே சொல்லலாம். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 10 முக்கிய செய்திகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் தெளிவானதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். இதில் எந்த திட்டம் பற்றி உங்களுக்கு கூடுதல் தகவல் வேண்டும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற சாமானிய மக்களுக்கு தேவையான அனைத்து பயனுள்ள மற்றும் முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் தகவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்து ஆல் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.